நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் கருவாடு போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலேருந்து காயை அறுத்துட்டு தொக்கு பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் காய் ஒன்று இருக்குது பெருசாக, இதை ஒன்று அறுத்துக்கலாம். இன்னொரு செடியில் இருக்குது, அங்கே போய் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 2 இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே 2 செடி நட்டு வச்சுருக்கோம். இதுவும் பறிச்சிடுவோம். பாருங்க எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வாங்க, இது 3 கத்திரிக்காவை போட்டு எப்படி செய்வதுன்ட்டு பார்ப்போம். கருவாடு கத்திரிக்காய் தொக்குக்கு 3 கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். கழுவிட்டு கருவாடு ஒரு 250 கிராம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தலையை க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நல்ல 3-4 டைம் கழுவணும். அப்போ தான் இதில் இருக்கிற மண் போகும். தொக்குன்றதுனால 5 வெங்காயம் மீடியம் சைஸு உரிச்சு வச்சுருக்கேன். 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். 1 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 பூண்டு உரிச்சிட்டு வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் 1 புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை ஊற வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துக்குவோம். வாங்க, எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காவை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க. பாருங்கள், கருவாடை வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 4 டைம் கழுவிட்டு வச்சுருக்கேன். ஃபைனலாக ஒரு டைம் கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலாலாம் ஆட் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு அவ்வளோ டைரெக்டாக அப்படியே சொல்கிறேங்க. இப்போ வாங்க, ஒரு மண்பானை வச்சுக்குவோம். ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். வச்சுட்டோம். வாங்க, ஒரு எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாசியாக ஆட் பண்ணிக்காங்க இந்த டிஷ்ஷுக்கு. ஏன்னா எல்லாம் நல்லா வதங்கி வரணும். கடுகு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 3 கொத்து கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கூட இஞ்சி பூண்டு நசுக்கினது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிடுவோம். வாங்க, இது கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கி வருதுங்க. அது கூட தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளி ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா வதங்கி வருதுங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்துட்டு கத்திரிக்காய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. போட்டாச்சுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வாங்க, மசாலா ஆட் பண்ணிவிடுவோம் என்ன வேணும்ட்டு. ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுங்கிறதுனால காரம் கம்மியாக வேணும். உங்களுக்கு காரம் தாச்சி வேணும்னா ஆட் பண்ணிக்க. 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்ஸு குழம்பு மசாலா, இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிக்கோ. வாங்க, மசாலா போட்டாச்சுங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். இந்த டிஷ்ஷுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாங்க, இதிலே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடுவோம். கருவாடு போடாததுக்கு முன்னே கமன்னு இருக்குங்க. வாங்க, இதிலே கருவாடும் ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க, 4 டைம் அழைச்சிட்டு கழுவிட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வெறும் கருவாடை மட்டும் எடுத்து கட் பண்ணிடும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதிலே ஒரு 5 நிமிஷம் தண்ணி எதுவும் ஊற்றுற வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இதிலே நல்லா பிடிச்சிட்டு மசாலாவிலே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம். நாங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கத்திரிக்காய் கருவாடு தொக்கு ரெடி. இது அழகா நீங்க சாதத்தில் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியில் வச்சு சாப்பிடலாம், ஏங்க பரோட்டாவை கூட வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். மண்பானையில் பண்ண உடனே வாசனை சும்மா கம கம கமன்னு இருக்குங்க. நீங்களும் இதே மெத்தடில் இதே கலரில் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வாங்க இதை ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். வாங்க கருவாடு தொக்கு ரெடி. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அற்புதமாக வந்திருக்குங்க. அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.